ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுமாரோ மார்க்கெட் லெவல் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்குது, நேற்றுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூவாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஆல்ரெடி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா 80% வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே டவுன் சைடில் தான் கேப் டவுன் தான் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே எப்படி சொல்லியிருந்தோம், 50% சான்ஸ் இருக்கும் கேப் அப் ஆகிறதுக்கு, கேப் டவுன் ஆகிறதுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த 80% நான் கம்பல்சரி கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு சொன்னதுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இந்த 700 கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த போன வீக்லேருந்து நம்மளுக்கு இந்த 700 வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு கண்டினியூவாக. சரியா? அந்த 700க்கு மார்க்கெட் இன்னமும் கிளியர் பண்ணலை. ஸோ அந்த கிளியர் பண்ணாததுக்கு என்ன காரணம், என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். சரி, ஓகே. நம்மளுக்கு ஏன் கேப் டவுன் ஆகும் அப்படின்றது நம்ம சொன்னோம். வேறு ஒன்றும் வேணாம், இந்த 704லேருந்து சேம் அப்படியே நீங்கள் கொண்டு வந்து வச்சு பாருங்கள். அதில் 35 பாயிண்ட் வருதா, அந்த 669க்கு ஒரு 35 பாயிண்ட் வருதா. இது ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கு மொதல் நாள் மார்க்கெட்டில், வியாழக்கிழமை மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும். இந்த எல்லோ கலர் கோடு லைன் வந்து நம்மளுக்கு இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். கணக்கில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த 35 பாயிண்ட்டாக அவங்களுக்கு கம்பல்சரி அவங்க என்ன பண்ணுவாங்க, கேப் டவுனாக தான் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிளியரான ஒரு விஷயம் தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 80% வந்து கம்பல்சரி நம்மளுக்கு டவுன் சைடில் தான், கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது சொன்னோம். சரி, அப்படியே கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம், 25,650 ஃபஸ்ட்டு டார்கெட்டு நமக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம். ஆனால் ப்ரீ மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 25,450 வரைக்கும் போயினாங்க ப்ரீ மார்க்கெட்டில். நான் அப்போ கூட கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு எனக்கு. சரி, ஒருவேளை இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா அப்போ அடுத்து நம்ம டார்கெட்டுக்கு வந்து கீழே எதுவுமே சொல்லலையே அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதாவது நான் உங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரி, அடுத்து அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வந்துச்சு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்க. அடுத்தது அப்சைடில் கொண்டு வந்துட்டாங்க ப்ரீ மார்க்கெட்லேயே. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்மளுக்கு கான்செப்ட் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம கான்செப்ட் இப்படி தான் நடந்திருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே நேற்று உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்கும்போதே ஒரு விஷயத்த சொல்லி தான் கொடுத்துருப்பேன். இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஓகேவா? சரி, அந்த இது வந்து நாளைக்கு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் நம்மளுக்கு அதே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி கீழே இருந்து தான் அப்சைடில் கொண்டு போயிருக்காங்க. இதே நம்ம சொன்ன டார்கெட்டு தான், மேலே நம்ம என்ன சொன்னோமோ அதே டார்கெட்டு தான் வந்திருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கீழே டவுன் சைடில் இறக்கி அங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. வேறு ஒன்றும் வேணாம், நம்மளுக்கு மேலே அப் சைடில் நம்ம என்ன லெவல் சொல்லியிருந்தோம், 850. சரியா? 850 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து 900 அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? சரி, நம்ம அப்படியே அதில் வச்சு நம்ம கொண்டு போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்னும் கிளியரான விஷயம் புரியும். 850 சாரி 117 850க்கு. சரியா? ஆனால் அடுத்து அதுக்கு மேலே நம்ம லைன் போட்டு வச்சுருக்கோம், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் புரியும். இதில் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு அளந்து காமிச்சிருக்கேன். கரெக்டாக 127 பாயிண்ட்டு, அதாவது 59 தான் நம்ம 50ன்னு ரவுண்டாக சொல்லுவோம் அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏன் ப்ரோ அந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. சரியா? ரவுண்ட் நம்பருக்கு தான் மார்க்கெட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த இது முடிச்சாச்சு, அதாவது 127. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கேல் எடுத்துக்கிடுவோம்.
ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்கேலு. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான விஷயம் புரியும். இப்போ இதில் வச்சு பார்த்திங்கன்னா 127 அந்த லைனுக்கு கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியுதா? 127 வந்துருச்சா? சரி, அப்படியே நீங்கள் 900க்கு கொண்டு போங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். 168 67 வரும் 900க்கு கொண்டு போனீங்கன்னா. பாருங்கள், கரெக்டாக 167 68. ஒரு சில இதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 167 இங்கே வந்து 127. இன்றைக்கி மார்க்கெட் என்ன ப்ரோ ஒரு ரேஞ்ச் ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு கிளியரான தெரியும். மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லிட்டு வந்துகிட்ருக்கேன். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு கிளியரான விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து லோலேருந்து அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போங்க. அதாவது மார்னிங் எந்த ஹை போச்சோ அந்த ஹைக்கு மட்டும் நீங்கள் கொண்டு போய் வச்சு பாருங்கள். கரெக்டாக அதே 127 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே போயிருக்காங்களே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் போயிருக்காங்க. திருப்பி அங்கே தான் வந்து நிப்பாட்டியும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதே 127 தான் வந்து மார்க்கெட் திரும்பியும் வந்து முடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த மத்தியானம் வரைக்கும் அந்த 2:30 மணி 1:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டு ஒரு சைடுவேஸ்குள்ளேயே இருந்ததுக்கான ரீசன் என்ன? அந்த ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இப்போ இந்த இதை ஒரு 15 நிமிஷம் வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணுன்றதுக்காக தான். இப்படியெல்லாம் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது ஆல்ரெடி முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். சரி, இந்த 127 வந்துருச்சு. அடுத்தது இன்றைக்கி ஹை போச்சுல்ல, அந்த ஹையில் கொண்டு போய் வச்சு பாருங்கள். இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியும். அங்கே 167, இங்கே 157, 10 பாயிண்ட்டு. இதை வந்து நம்ம கணக்கில் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக நான் வீடியோ ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இந்த 10 பாயிண்ட்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற லெவலுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரி, கீழே இருக்கிற லெவலுக்கு அந்த மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், ஆமாம், அதுக்கும் அந்த மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். இப்போ இந்த 157 வந்திருக்குதா? அப்படியே நீங்கள் அதே லெவலில் கீழே கொண்டு வாங்க. என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஏன் இந்த மாதிரி அவங்க மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா இந்த மாதம் அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க. என்னென்ன ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க? நம்ம ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போகலாமா, இல்லை கீழே டவுன் சைடில் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். உங்களுக்கு கிளியராக புரியுதா? அதாவது கீழே நம்ம டவுன் சைடில் என்ன சொல்லியிருந்தோம், அந்த 650 வந்து பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்தது லெவல் வந்து நம்மளுக்கு 25,500 அப்படின்றத நம்ம கிளியராக உங்களுக்கு நேற்றுக்கு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். இதுதான் நம்மளுக்கு அடுத்த லெவலோட இது இருக்குது, டார்கெட் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அந்த 25,650க்கு வந்தாங்க, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அகைன் திரும்பி போயிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே பிரேக் அவுட் பண்ணலை. அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? சேம் அதே இதுதான். அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போய் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 150 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்படியே இருங்க, அதே கூட வச்சே காமிச்சிடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? இங்கே 150, அந்த 150 அது வந்து 152, அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்குமே. அப்போ மார்க்கெட்டு மேலே இருக்கிற ரியாக்ட் பண்ணியிருக்கா, கீழே இருக்கிற ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத எப்படி நீங்கள் இது ஒரு கால்குலேஷன் எடுத்துக்க முடியும் நம்மளால்? அப்போ என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில், இதுதான் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்தது வந்து உங்களுக்கு ஒரு மேனிப்புலேட்டில் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா,
ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆகிருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒன்று அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கணும், இல்லைன்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கணும். அப்போ என்ன இதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நான் இன்னமும் ஒரு டிசிஷனில் மூவ் பண்ணலை அப்படின்ற லெவலில் தான் மார்க்கெட்டில் இது பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் நடக்குது. ஸோ அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு எல்லாத்தையுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துருக்கேன். மார்க்கெட்டை நல்லா கிளியராக கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இது கிடைக்கும் அப்படின்றது. இந்த இதை வந்து அவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்கன்னா, ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்கன்னா, அது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு சின்ன மேனிப்புலேட் மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா, போன தடவை 718 கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து நம்மளுக்கு 735 50 வந்ததுன்னு நினைக்கிறேன். சரியாக அதை நான் பார்க்கல. ஓகேவா? போட்டு பார்த்தேன், ஆனால் டக்குனு ஞாபகம் வரல. ஸோ அதை நம்ம வந்து ரவுண்டாக வந்து 750ன்னு வச்சுக்குவோம். சரியா? அந்த 750யை நம்ம வச்சாலுமே ஆல் டைம் ஹையை வந்து இந்த மாதம் வந்து அவங்க பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். சரியா? ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கும் உங்களுக்கு ஒரு இதே போட்டு காமிச்சிட்றேன். நேற்றுக்கு முடிஞ்சதுலேருந்து தான் இருக்குது இந்த 167. ஓகேவா? 750 நம்மளுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்ல போனோம்னா. ஆமாம், 750 வச்சுக்கோங்க. 750 எங்கே வருது? 26,483. ஓகேவா? சேம். இதே இதை வந்து நாம் வந்து உங்களுக்கு ஜூலை மாதம் உங்களுக்கு இதை போட்டு காமிச்சிருப்பேன். சரியா? ஜூலை மாதம். ஆமாம், சரிங்க, டேட் ரேஞ்சுக்கே போயிடும். வந்துடுச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இந்த இதை சொல்லியிருந்தோம். இந்த 22,260 ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 20ஆந்தேதியோ 17ஆந்தேதியோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 17ஓ 20ஓ சொன்னேன். அந்த டேட் எனக்கு சரியாக ஆகும்ல. ஸோ அதோட லெவலும் எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நம்ம இதை எப்போ போட்டு வச்சோம்? ஜூலை மாதம் நம்ம இதை போட்டு வச்சோம். உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜூலை மாதம் நம்ம இந்த இதை போட்டு வச்சோம். ஜூலை மாதம் நம்ம போட்டு வச்சதை இந்த மாதம் அவங்க கிளியர் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த நம்மளுக்கு 750 வந்ததும் இந்த ஜூலை மாதம் போட்டு வச்சதும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு நடக்கிறத வந்து முன்னாடியே வந்து அவங்க ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது தெரியாமல் தான் நிறையா நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவீங்க. நான் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை, கற்றுக்குவீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே, ஏன்னா 1 பை 1 உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் உங்களால் அதை வந்து ஒரு கிளியரான ஒரு இதாக புரியும் உங்களுக்கு. நான் எடுத்தோடனே வந்து எல்லா கணக்கையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த கணக்கில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியாது. சரி, நம்ம லெவல்ஸு நம்ம திங்கக்கிழமை லெவல்ஸு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஃப்ரைடே லெவல்ஸ்லேருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேயே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்றீங்க. ஸோ அதனால தான் நான் ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் உங்களுக்கு போக போக நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற லெவலில் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு இந்த லெவலில் நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே போட்டு காமிச்சிட்டேன். இந்த 750 நம்மளுக்கு மேலே
வருது. இந்த வாரத்துக்குரியது, அதாவது இந்த மாதத்துக்குரியது நம்மளுக்கு வருது 750. இப்போ பிரேக் அவுட் பண்ணி மேலேயும் போயிட்டாங்க. 5 மினிட்ஸ் கேண்டில்ல இந்த மாதத்துக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலேயும் போயிட்டாங்க. மேலே போயிருக்காங்க. ஆனால் போன வீக்கோட ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டில்ல பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. பண்ணாமல் திருப்பியும் அகைன் அந்த 25,801 அதுக்குள்ளேயே தான் வந்து நிற்கிறாங்க. அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியுதா? ஏன் ப்ரோ அதை பிரேக் அவுட் பண்ணலை? ஒரு லைன் போட்டு பாருங்கள், நீங்களே உங்களுக்கே தெரியும். 822 தாண்டினாங்கன்னா எங்கே போகணும்? அவங்க 900க்கு போகணும். ஏன் அந்த 900க்கு போகாமல் மேனிப்புலேட் பண்ணி கீழேயே நிப்பாட்டி வச்சுருக்காங்க? அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுதான் விஷயமே. மார்க்கெட்டில் இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியணும். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன். நான் இந்த விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை. ஆல்ரெடி முன்னாடியே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. முன்னாடியே பிளான் பண்ணி தான் அந்த மூமெண்ட்டை அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து அந்த மூமெண்ட்டை கொடுக்கும்போது அதுலேயும் ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இது எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அந்த எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டோம். கார்த்திக் ப்ரோ, நீங்கள் கேட்டதுக்காக இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸோட இது எப்படி போடுறீங்கன்னு கேட்டிங்களா? அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியும். பாக்ஸோட இதுன்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாக்ஸோட இது ஒர்க் ஆகுதுன்றது. இப்போ நம்ம பாக்ஸு போடுறோம். ஓகேவா? பாக்ஸை போடுறோம்னா எதுக்காக அந்த பாக்ஸ் போடணும்? ஏன்னா அப்போனா தான் நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. சரியா? இப்போ இந்த பாக்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸை இந்த பக்கம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதே பாக்ஸ் தான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவோம். எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு மட்டும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களால் இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியும் உங்களுக்கு. ஏன் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது. சரியா? இப்போ இந்த பாக்ஸ் போட்டனால நம்மளுக்கு ஒரு 2 கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. என்ன 2 கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது? வேறு ஒன்றும் வேணாம். இந்த பாக்ஸோட பாட்டமில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த பாக்ஸோட பாட்டம் எடுத்துகிட்டு இந்த லோ கொண்டு வந்து வச்சு பாருங்கள். 21 பாயிண்ட் வருதா? அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே திருப்பியும் இந்த பாக்ஸோட டாப் எடுத்துக்கோங்க. அப்படியே மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள். அந்த 21, 27 உங்களுக்கு புரியுதா? இங்கே வச்சு பார்த்தாங்கன்னா 23, அவ்வளோதான் வித்தியாசம். இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குதா? இல்லை. அடுத்தது நீங்கள் இங்கிட்டும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அதே கான்செப்டில் தான் இருக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம் கிளியராகவே. தெரியுதா? ஏன் ப்ரோ அந்த இது கொண்டு போயிருக்காங்க? அந்த 21, 24ன்றது ஏன் கொண்டு போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸை போட்டு சொன்னோம்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியுன்றதுக்காக தான் நான் அந்த பாக்ஸோட இதை உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூவாக கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி, இந்த பாக்ஸே நம்ம போட்டிருக்கோம். இந்த லைனும் சென்ட்ரல் லைனும் 704 இருக்குது நம்மளுக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு? ஒன்றுமே இல்லை. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கே கிளியராக தெரியும். ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் வரும் மிஞ்சி போனால். பாருங்கள், வெறும் 9 பாயிண்ட் தான். இப்போ இந்த 9 பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ பாக்ஸோட சென்ட்ரல் லைனாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம சென்ட்ரல் லைனாக எடுக்கிறோம். இந்த 9 பாயிண்ட் நம்ம இந்த 704ன்றது நம்ம ஃப்ரைடேவே நம்ம சொன்னது தான். ஃப்ரைடே சொன்னது தான். ஆல்ரெடி போன வாரத்துக்கு வாரத்துலேயும் ஃப்ரைடே நம்ம சொன்னது தான். 700 நம்மளுக்கு டார்கெட்டு கீழே இருக்குது. அதை இன்னும் கிளியர் பண்ணலை. 650 நம்மளுக்கு டார்கெட் கீழே இருக்குது. அதையும் இன்னும் கிளியர் பண்ணலை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 2க்குமே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா போன வாரம் வந்து ஃப்ரைடே முடித்தது வந்து அந்த 700க்கு மேலேயே முடிச்சு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த 700ஐயும் கிளியர் பண்ணிட்டாங்க, 650ஐயும் கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணி மேலே போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க மார்க்கெட்டை. ஆனால் இன்னமும் ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் இருக்காங்க அப்படின்றது
உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த இதுக்கு மேலே போனாங்க, அந்த 21 பாயிண்ட்டுக்கு மேலே இதுக்காக போனாங்கன்ற ரீசனையும் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே போனால் தான் அந்த 150க்கு இங்கே கீழே இருக்கிற 50க்கும் அவங்க ரியாக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. மேலே இருக்கிற 167 அதுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 2 பக்கமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். அதாவது அப்சைடு லெவலுக்கும் மார்க்கெட் வந்து மேனிப்புலேட் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. டவுன் சைடில் இருக்கிறது லெவலுக்கும் மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இங்கேருந்து நம்மளுக்கு மேலே கொண்டு போய் வச்சு பார்த்தோம்னா 157 வந்துச்சு. ஆனால் கீழே இருந்து, அதாவது இங்கேருந்து நம்மளுக்கு கீழே கொண்டு வந்தோம்னா கரெக்டாக 193 பாயிண்ட் வரும். சரியா? அந்த 193 பாயிண்ட்டு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு? அந்த 193க்கும் அதுக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? அப்போ 167 எங்கே இருக்குது, 193 இருக்குது, எங்கே இருக்குது? ஒரு 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வருது அவங்களுக்கு இதுலேயே. அப்போ அதுக்கு அந்த இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? அதுலேருந்து 650 வரைக்கும் வந்துட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்து முடித்து ஒரு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுதா மார்க்கெட்டில்? ஸோ இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயவுசெய்து கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டு மேக்ஸ் கணக்கு போட தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியுன்றது என்னோடய அபிப்பிராயம். உங்களுக்கும் அந்த இது வரணும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்த்த உடனே நான் ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சிட்டேன். சரி, ரைட், ஓகே, இவங்க வந்து இப்போ இதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது மேலே போனாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த 900க்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, சப்போஸ் அதுக்கு கீழேயும் நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஒரு கிளியரான ஒரு வியூ தெரிஞ்சிருச்சு. அப்போ 127க்கு மேலே போனாங்கன்னா அடுத்தது அந்த இதுக்கு தான் போவாங்க. இல்லாட்டினா இந்த 150 அந்த 50 பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போவாங்க. அந்த 150 பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போவாங்க அப்படின்றது நமக்கு கிளியரான ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான விளக்கமும் கொடுத்துட்டேன். சரியா? நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் மார்க்கெட்டில் ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும் நாளைக்கு. ஏன்னா ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்கும்போது திருப்பியும் நாளைக்கு இதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. லெவல்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். அந்த லெவல்ஸில் மாற்றமே இல்லை. அதே லெவல்ஸ் தான். மேலே அப் சைட்லேயும் அதே லெவல்ஸ் தான், கீழே டவுன் சைட்லேயும் அதே லெவல்ஸ் தான். அதில் மாற்றமே கிடையாது. சரியா? ஒருவேளை நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகலாம். இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகி அவங்க என்ன கேப் அப் ஆனாங்கன்னா இந்த 836க்கு மேலே கேப் அப் ஆகணும். 836க்கு மேலே கேப் அப் ஆகி இந்த 859 நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி கேப் அப் ஆனாலும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இல்லாட்டினா அது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்றது என்னோடய அபிப்பிராயம். ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 859 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும் மார்க்கெட். அப்போனா தான் அப் சைடில் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? கீழே டவுன் சைட்லேயும் சரி, நம்ம சொல்கிறது தான் இந்த 25,650 பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கணும். கீழே இறங்கினாங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு 25,500 லெவல் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா, சப்போஸ் ரொம்ப கேப் டவுன் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு பாக்ஸ் தெரியுற கான்செப்ட் தான். இந்த பாக்ஸோடது 420, அதை ரவுண்டாக 400ன்னு போட்டுக்குங்க. அப்படி இல்லையா 450 கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? 500, 450 இந்த 2 விஷயந்தான். இந்த 2 விஷயத்துக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். சரி, ரைட்டு, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனை பேர் வந்து நேற்று நம்ம லெவல் சொன்னோடனே அந்த லெவலை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் எப்படி கால்குலேஷன் பண்ணி அந்த லெவலை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா?
ஸோ நான் சொல்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நேற்று நம்ம லெவல் சொல்லும்போது எத்தனை பேருக்கு இந்த லெவல் இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? தெரிஞ்சவங்க மட்டும் ஆமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.